அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளுடன் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஆடி மாதம் பிறந்து 2வது வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. ஆடி மாதம்னாலே சிறப்பு தான். அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம் சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வர செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது 3மே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு குளிர்ச்சி தரும் நாளான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடி வெள்ளியோட மகிமையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்திருக்கு. அதில் ஆடி மாதம் குறிப்பாக நிறைய விசேஷங்களும் நிறையா சாமிக்கு உகந்தது அம்மனுக்கு உகந்ததுமாக வரும். அதில் நிறைய ஆடி விசேஷங்கள்லாம் உண்மையிலேயும் அம்மனுக்கு செய்கிற பரிகாரம்லாம் அவ்வளோ ஒரு மெய்சிலிருக்க வைக்கிறவனா இருக்கும். தமிழ் மாதங்களில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து சூரியன் வந்து கடகராசி கடக்கிறதுனால இது கர்க்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர ஆடி மாதம் வந்து தேவர்களோட இரவு நேரமாக கூட கருதுறாங்க. ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறது, பூமிதி இறங்குறது தமிழகம் முழுக்க இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நடைபெறும். ஆடி மாதத்தில் வர்ற ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, அப்புறம் ஆடி 18ஆம் பெருக்கு, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால இன்னும் இது வந்து சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது. இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து உகந்த நாள் வந்து, அதாவது குளிர்ச்சியான நாள் வந்து அம்மன் வந்து வெள்ளிக்கிழமை மிகவும் குளிர்ச்சியாக இருப்பாங்க. என்ன வர வேணுனாலும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு காலமாக பெரியவங்க சொன்ன ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படுற விரதம் வந்து ஆடி மாத விரதம் வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை முக்கியமாக கடைபிடிக்கிற விரதம் சுக்கிரவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் விரதம் இருக்கிறதுனால கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுமங்கலிகளுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஆடி வெள்ளிக்கிழமை அதுமா பெண்கள் வந்து குங்குமமும் எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு வழிபட்டோம்னா மாங்கல்ய பலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆடிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து கோயிலில் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து ஆண்களும் அதிகமாக காணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வர்ற கடைசி வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பாக கருதப்படுது. அதனால் பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து இன்னும் வந்து தீர்க்க பலன் அடைகிறாங்க, அதாவது நல்ல ஒரு பலனை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு சகல செல்வங்களும் பெற்று வாழ்கிறாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக பெரியவங்க காலங்காலமாக சொல்லி வச்சுருது தான். இதுதான் உண்மையும் கூட. அதாவது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மளே உணர்ந்திருக்கோம் ஒரு சில நேரத்தில். ஆடி வெள்ளிகளில் வந்து முப்பெருந்தேவிகளுக்கு அலங்காரம் செய்கிறாங்க. முதல் வாரம் வந்து ஸ்வர்ண அலங்காரம், 2வது வாரம் வந்து நவரத்தன அலங்காரம், 3வது வாரம் பூ அலங்காரம், 4வது வாரம் வந்து காய் அலங்காரம், 5வது வாரம் பழம் அலங்காரம் வச்சு தெய்விகளை வந்து வழிபடுவாங்க. உண்மையிலே இது கேட்க இன்னும் நல்லா இருக்குது. ஆடி மாதம்னாலேயும் ஒரு ஆன்மீகத்தை மேற்கொண்டு எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பொதுவாக வழிபடுவாங்க. இது என்ன சிறப்பாக இருக்கும், ஆடியில் பிறந்த ஆட்டி வைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் நேரங்காலம்தான். நம்மளை வந்து கடவுள் அருள் கிடச்சின்னா அதுவுமே நம்மளை எதுவும் செய்யாது. நானுமே ஆடி மாதம் தான். நன்றி.